அனைவருக்கும் வணக்கம். 2024 ஜூலை 1 முதல் இந்தியா முழுவதும் 3 புதிய கிரிமினல் சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டது என்பது அனைவருக்குமே தெரியும். இந்த சட்டங்கள் ஏன் மாற்றப்பட்டது, எதற்காக சட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. குறிப்பாக இது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதா, ஆலோசனை கூட்டங்கள் நடந்ததா, அனைவரிடமும் கருத்துக்கள் பெறப்பட்டனவா என்பதை பற்றி நாம் சில விவரங்களை பார்க்கலாம். அதாவது 2019 ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரை நிகழ்த்திய பிரதமர் மோடி அவர்கள் 5 உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். அதில் ஒன்று, பிரிட்டிஷ் காலத்திய பல சட்டங்களை நாம் மாற்றியமைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இது ஏன் இப்படிப்பட்ட வாக்குறுதி தரப்பட்டது என்றால், இந்த சட்டங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டு சுமார் 100 வருடங்களுக்கு மேலாகிவிட்டன. குறிப்பாக ஐபிசி இந்தியன் பினல் கோட் என்பது 1860ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 164 ஆண்டுகள் பழமையானது. அது தற்பொழுது பாரதிய நியாய சன்ஹிதா என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு தொடர்பான சிஆர்பிசி என்ற கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்ற சட்டமானது 1898 கொண்டு வரப்பட்டது. அது 126 வருடங்கள் ஆகிவிட்டன. அதன் பிறகு 1973 புதிதாக கிரிமினல் ப்ரொசீஜர் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது தற்பொழுது பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்று அழைக்கப்படுகிறது. அதற்கடுத்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதாவது இந்திய சாட்சிய சட்டம் என்பது 1872ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட 152 வருடங்கள் ஆகிவிட்டன. அது தற்பொழுது பாரதிய சாட்சிய அதிநியம் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தனை சட்டங்களும் கொண்டு வருவதற்கு முன்பு இது குறித்தான பரிந்துரைகள் ஏதாவது இருக்கின்றதா, அதன் பிறகு மத்திய அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்தது, எந்த வகையில் ஆலோசனை நடத்தியது என்பதை பார்த்தால்தான் இந்த சட்டம் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டதா அல்லது ஆலோசனை நடத்தி நிறைவேற்றப்பட்டதா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக 1993ஆம் ஆண்டு ஓரா கமிட்டி இந்த சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும், சட்டங்கள் மிகவும் பழமையாக இருப்பதால் 3 புதிய கிரிமினல் சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று பரிந்துரை செய்தது. அதற்கு 10 ஆண்டுகள் கழித்து 2003ஆம் ஆண்டு மாலிமத் கமிட்டி என்ற கமிட்டியும் இதேபோல் பரிந்துரை செய்துள்ளன. இதை தவிர 2006 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் காவல்துறையை முழுவதுமாக சீரமைக்க வேண்டும், அதாவது போலீஸ் ரிஃபார்ம் அவசியம் தேவை. எதற்காக என்றால், மிக திறமையான புலன் விசாரணையும் திறமையான ப்ராசிக்யூஷனாக வழக்கில் நடத்தப்பட்டு தண்டனைகள் தரப்பட வேண்டும், தீர்ப்புகள் வழங்க வேண்டும், நீதியும் நியாயமும் நிலைநாட்ட வேண்டும் என்று 2006 உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளது. அதற்கடுத்து 2007ஆம் ஆண்டு மாதவன் மேனன் கமிட்டியும் 3 கிரிமினல் சட்டங்களை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று அவர்களும் பரிந்துரை செய்துள்ளனர். இதன் பிறகு 2019ஆம் ஆண்டு கூட்டத்தொடரில் ஒரு சட்ட மசோதாவை அறிமுகம் செய்யப்பட்டது. அப்பொழுது இந்த சட்டமானது பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் 31 எம்பிக்கள் உறுப்பினராக கொண்ட பாராளுமன்ற நிலைக்குழுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் முக்கியமாக காங்கிரஸ் கட்சி சார்பில் சிதம்பரம், திக் விஜய் சிங், அதீர் ரஞ்சன் சௌத்ரி போன்றவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் திமுகவில் என்ஆர் இளங்கோவும் மிக மூத்த எம்பியும் முன்னாள் அமைச்சருமான தயாநிதி மாறன் அவர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதை தவிர திரிணாமுல் காங்கிரஸில் டெரிக் ஓ பிரியன் என்பவரும் கலந்து கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட இவர்கள் 50 மாற்றங்களை கொண்டு பரிந்துரை செய்துள்ளனர். அதன் பிறகு நிலைக்குழுவானது மீண்டும் அரசுக்கு அனுப்பி வைத்தது. அதன் பிறகு என்ன செய்தார் என்றால், 2019 செப்டம்பர் மாதம் இந்த மசோதாக்கள், இந்த பரிந்துரைகள் அனைத்தையும் அனைத்து மாநில ஆளுநர்கள்
அனைத்து மாநில முதல்வர்கள், அனைத்து துணைநிலை ஆளுநர், யூனியன் பிரதேச நிர்வாகிகள் மற்றும் ராஜ்யசபா, லோக்சபா என்ற அனைத்து எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. இதைத் தவிர அனைத்து மாநில டிஜிபி, காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மத்திய போலீஸ் அமைப்பு, சிபிஐ, ஐபி, ரா போன்றவற்றிற்கு இந்த பரிந்துரைகள் அனுப்பப்பட்டு அவர்களிடம் கருத்துக்களும் கேட்கப்பட்டன. இதன் பிறகு இதை ஆய்வு செய்து ஒரு வடிவம் தருவதற்காக 2020ஆம் ஆண்டு நியூடெல்லி சட்ட பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ரன்பீர் சிங் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவர்கள் இது குறித்தான பரிந்துரையை செய்தார்கள். இதைத் தவிர 18 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன. 16 உயர்நீதி மன்றங்கள், 5 சட்ட கல்வியியல் அமைப்புகள், 22 சட்ட பல்கலைக்கழகங்கள், இதைத் தவிர 142 எம்பிக்களும் 270 எம்எல்ஏக்களும் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல பொதுமக்களிடம் கருத்துக்கள் பெறப்பட்டன. இவை அனைத்தும் கிட்டத்தட்ட 158 ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி 4 வருடம் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு சட்டமானது பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு திருத்தப்பட்ட மசோதாக்கள் அனைத்தும் 2023 டிசம்பர் 12ஆம் தேதி ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. 2023 டிசம்பர் 25ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் இந்த 3 சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தார்கள். ஒப்புதல் அளித்த பின்பு பழைய 3 சட்டங்களும் ரத்து செய்யப்பட்டு விட்டன. அதாவது இந்தியன் பினல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்பது 3ம் ரத்து செய்யப்பட்டு தற்பொழுது பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சி அதிநயம் என்ற பெயரில் அமலுக்கு வந்துள்ளது. இந்த ஜூலை 1 முதல் இந்தியா முழுவதும் அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. தமிழகத்திலும் தமிழக அரசு ஜூலை 1 முதல் புதிய 3 சட்டங்கள் அமலுக்கு வருவதாக அறிவித்துள்ளது. இந்த 3 புதிய கிரிமினல் சட்டங்களில் இதுவரை இல்லாதவை, ஏற்கனவே சட்டம் இல்லாதவை புதிதாக முதல் முறையாக என்னென்ன அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா, முதல்ல 0 FIR என்று புதிதாக அறிமுகம் செய்துள்ளார்கள். அதாவது ஒரு வழக்கை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த காவல் நிலையத்திலும் நாம் பதிவு செய்யலாம். அது தொடர்பாக EFIR மற்றும் ஆன்லைன் கம்ப்ளைண்ட், சம்மனே ஆன்லைன் அனுப்புவது, நேரில் அனுப்புவது போன்றவெல்லாம் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அந்த காவல் நிலையத்தில் பெறப்பட்ட புகாரானது உரிய மாநிலத்தில் உரிய காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் வழக்கு விசாரணை மற்றும் தீர்ப்புக்கு கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது சாதாரணமாக போலீஸ் காவல் என்பது 15 நாள் இருந்தது. சில குறிப்பிட்ட வழக்குகளில் 60 நாட்களும் மேலும் 90 நாட்களும் புலன் விசாரணை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில முக்கியமான வழக்குகளில் 180 நாட்கள் வரை புலன் விசாரணை செய்து முடிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு இந்த கிரிமினல் வழக்குகள் தாக்கல் செய்தால் 2 வாய்தாக்கள் மட்டுமே வழங்கப்படும். தீர்ப்புகள் 45 நாளில் வழங்க வேண்டும். சில தீர்ப்புகள் 60 நாளில் வழங்கப்பட வேண்டும் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதைத் தவிர இந்த தீர்ப்புகள் அனைத்துமே டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அனைத்தும் டிஜிட்டல் மயமானது ஆக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஆயுள் தண்டனை என்பது வாழ்நாள் சிறை தண்டனை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தவிர கும்பல் வன்முறை, மாப் லிஞ்சிங் நடந்தால் 7 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 7 ஆண்டு சிறை தண்டனை அல்லது வாழ்நாள் சிறை அல்லது தூக்கு தண்டனை தருகின்ற அளவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 18 வயதுக்கு கீழ் பெண்கள் பாதிக்கப்பட்ட பாலியல் வன்முறையில் மரண தண்டனை வழங்கப்படும். அதேபோல் திருமணம் செய்வதாக வாக்குறுதி தந்துவிட்டு அந்த பெண்களை ஏமாற்றி இருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக இந்தியன் பினல் கோட் என்பது பாரதிய நியாய சன்ஹிதாவில் ஏற்கனவே 511 பிரிவில் 153 நீக்கம் செய்யப்பட்டு விட்டது. 358 பிரிவுகள் மட்டுமே புதிய பாரதிய நியாய சன்ஹிதாவில் இடம்பெற்றுள்ளன. அதில் 20 புதிய குற்றங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன.
175 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 8 புதிய பிரிவுகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. அதேபோல கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்பதில் 533 பிரிவுகள் இருந்தன. அதில் 9 ரத்து செய்யப்பட்டு 9 புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. 160 பிரிவுகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா என்று அழைக்கப்படுகிறது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ரத்து செய்யப்பட்டு பாரதிய சாக்ஷி அதிநியம் என்பதில் 167 பிரிவுகள் 170 பிரிவுகளாக மாற்றப்பட்டுள்ளன. 23 மாற்றங்கள் அதில் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதை தவிர ஒரு புதிதாக ஒன்று அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அனைத்து வகையான குற்றங்களும் சம்மன்களும் தீர்ப்புகளும் டிஜிட்டல் முறை செய்ய வேண்டும். அதாவது எஃப்ஐஆர் முதல் தீர்ப்பு வரை முதல் முறையாக அனைத்து ஆவணங்களும் டிஜிட்டல் முறை செய்யப்படுகிறது. அதை தவிர வீடியோ பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது காவல்துறையினர் அல்லது மற்ற துறையினர் சர்ச் அதாவது தேடுதல் மற்றும் பறிமுதல் போன்ற குற்றங்களை வீடியோ பதிவாக செய்யப்பட வேண்டும். பாலியல் குற்றங்களுக்கு பெண்கள் தரும் வாக்குறுதியும் வீடியோ பதிவாக பதிவு செய்ய வேண்டும். இதை தவிர குற்ற சம்பவம் நடந்த இடத்திற்கு தடவியல் நிபுணர்கள் சென்று அதையும் ஆய்வு செய்து வீடியோ பதிவாக செய்ய வேண்டும். அனைத்து குற்றப்பத்திரிகையும் வீடியோ பதிவுடன் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அந்த குற்றப்பத்திரிகை ஏற்க இயலாது என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர கருணை மனு அதாவது ஆயுள் தண்டனை மரண தண்டனை பெற்ற குற்றவாளிகள் அவர்கள் மட்டுமே கருணை மனுவை தாக்கல் செய்ய முடியுமே தவிர மற்றெல்லாரும் தாக்கல் செய்ய முடியாது என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது.